J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 16, Through the Trap Door. எந்த நிமிஷம் வேணாலும் வால்டமோர்ட் கதவை பொளந்துக்கிட்டு உள்ள வந்துருவாங்கிற எதிர்பார்ப்புலையே எப்படியோ சமாளிச்சு பரீட்சை எழுதி முடிச்சதை ஹாரியால இனி எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. நாட்கள் மெல்லமாக கடந்து போனப்பவும் 3rd floor காரிடாரில் இருந்த ஒரு அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி ஃப்ளஃபி இன்னும் உரிமைக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க பரீட்சை எழுதின அந்த பெரிய கிளாஸ் ரூம் ரொம்பவே சூடாக இருந்தது. எக்ஸாம்காக எல்லாருக்கும் புது குவில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அத்தனையும் ஆன்டி சீட்டிங் ஸ்பெல்ஸ் போட்டு மந்திரிக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் இருந்தது. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் ஒவ்வொருத்தங்களையா கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு அவங்களால டெஸ்க் மேலே ஒரு பைனாப்பிளை டான்ஸ் ஆட வைக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ப்ரொஃபஸர் மெகோனகல் ஒரு எலியை கொடுத்து அதை ஒரு மூக்குப்பொடி டப்பாவாக மாற்ற சொன்னாங்க. டப்பா எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறத பொறுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஒருவேளை அதில் எலியோட மீசை எதுவும் நீட்டிக்கிட்டு இருந்ததுன்னா பாயிண்ட்ஸை குறைக்கவும் செஞ்சாங்க. ஸ்னேப் எல்லாரையும் பதட்டப்படுத்தி கழுத்தை எவ்வளோ குனிஞ்சு மூச்சு விட முடியுமோ அப்படி மூச்சு விடுற நிலைமைக்கு தள்ளிட்டாரு. ஏன்னா அவர் பண்ண சொன்னது ஞாபக மறதிக்கான போஷனை. ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவன் முன்னத்தி தழும்புல குத்திக்கிட்டு இருந்த வழியையும் பொருட்படுத்தாமல் ஹாரி அவனால் முடிஞ்ச வரை எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா தான் எழுதினான். ஹாரிக்கு மோசமான எக்ஸாம் பயம் போல அப்படின்னு நெவில் நினைச்சான். ஏன்னா ஹாரியால நைட்ல தூங்கவே முடியல. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா ஹாரிக்கு பழைய கெட்ட கனவுகள்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. பத்தாததுக்கு கூடவே இப்போ ஒரு முக்காடு போட்ட உருவம் ரத்தத்தை சொட்ட விட்டுக்கிட்டு காட்சி கொடுத்துச்சு. ஃபாரஸ்ட்ல ஹாரி பார்த்ததை பார்க்காததாலேயோ இல்ல நெத்தியில எரிச்சலும் வலியுமான தழும்பு இல்லாததாலேயோ தெரியல. ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் அந்த ஸ்டோனை நினைச்சு ஹாரி அளவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. வால்டமோர்ட் பத்தி கேள்விப்பட்ட விஷயம் அவங்களுக்கு பயமா தான் இருந்தது. ஆனாலும் கனவுல அவன் தொடர்ந்து வந்து அவங்கள சந்திச்சுட்டு போறதில்லையே. கூடவே அவங்க எக்ஸாம் ரிவிஷன்ஸ்ல பிஸியா இருந்ததால அந்த கல்ல ஸ்னேப்போ இல்ல வேற யாராவது எடுத்துடுவாங்களோன்னு வருத்தப்படுறதுக்குலாம் அவங்களுக்கு நேரமே இல்லை. அவங்களோட கடைசி எக்ஸாம் ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக். அதுல கடைசி 1 மணி நேரத்துல செல்ஃப் ஸ்டீரிங் கால்ட்ரன்ஸை கண்டுபிடிச்ச அசாதாரணமான பழைய மந்திரவாதிகளை பத்தி எழுதி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ தான். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்காக இருந்த ஒரு அற்புதமான வாரம் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அவங்களோட ஆவி ப்ரொஃபஸர் பின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் எல்லாரையும் குவில்ஸை கீழே வச்சுட்டு பிராச்மென்ஸை சுருட்டி கொடுக்க சொன்னப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஹாரியும் அவனோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். கிளாஸ் ரூம்ல இருந்து எல்லாரும் கிரவுண்டுக்கு ஓடி போயிட்டு இருந்தப்போ நான் நினைச்சதை விட ஈஸியாக தான் இருந்தது எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி கத்திக்கிட்டே ஓடினான். ஹெர்மாயினிக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சப்புறமா என்னென்ன ஆன்சர்ஸ் எழுதினாங்கன்னு டிஸ்கஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படி பண்றது ரானை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அப்படியே அவங்க ஒரு ஏரியை சுற்றி வந்தபடி மரத்துக்கு கீழே வந்து படுத்துட்டாங்க. அப்பாடா இதுக்கு மேலே ரிவிஷன்ஸ் இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப சந்தோஷமா கை காலை நீட்டி விட்டு ரிலாக்ஸ் பண்ணபடியே சொன்னான். ஹாரி நீ இன்னும் கூட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம எவ்வளோ மோசமா எக்ஸாம் எழுதியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னும் 1 வாரம் இருக்கே. அதுவரை எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே ஹாரி அவனோட முன்னெத்தியை அழுத்தி தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். என் தழும்பு ஏன் தான் இப்படி வலிக்குதோ இதுக்கு என்னதான் அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடியும் இப்படி ஆகியிருக்கு ஆனா இவ்வளோ அடிக்கடி இல்லை. பேசாம மேடம் ப்ராம்ஃபி கிட்ட போலாமா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டா. எனக்கு உடம்புலாம் நல்லா தானே இருக்கு. இது ஏதோ வார்னிங் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆபத்து வருது. ஹாரி ஹெர்மாயினி ஏற்கனவே சொன்னது போல டம்பிள்டோர் இங்க இருக்கிற வரை அந்த ஸ்டோனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்னேப் அந்த ஃப்ளஃபியை கடந்து போறது எப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரியும் தெரியல. ஏற்கனவே அதுகிட்ட ஒரு தடவை காலை கிழிச்சுக்கிட்டாரு. திரும்பியும் ஒரு தடவை அவசரப்பட்டு முயற்சி பண்ண மாட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஹாக்ரிட் டம்பிள்டோருக்கு எதிராக நடந்துக்கிட்டா அது நெவில் இங்கிலாந்துக்காக குவிட்டிச் விளையாடுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரான் சிரிச்சான். தலையசைச்சபடியே உட்கார்ந்திருந்த ஹாரி ஆனா தனக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோன்ற யோசனையிலேயே இருந்தான். அதை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தப்போ ஹெர்மாயினி சொன்னா நேற்று நைட்டு நான் போய் என்னோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த எக்ஸாம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனால் எதை கேட்டும் ஹாரிக்கு சமாதானம் ஆகலை. அப்போ ஸ்கூலை கடந்து நீலவானத்தில் ஒரு ஆந்தை பறந்து ஒரு நோட் கொண்டு வந்துச்சு. ஹாக்ரிட் மட்டும்தான் ஹாரிக்கு லெட்டர் எழுதுகிற ஒரே ஆள். ஹாக்ரிட் டம்பிள்டோருக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. ஃப்ளஃபியை எப்படி கடந்து போறதுன்னு நிச்சயம் அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. ஆனா ஹாரி சட்டுன்னு குதிச்சு எழுந்தான். எங்க போற அப்படின்னு ரான் அறத்தூக்கத்திலேயே கேட்டான். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்ன ஹாரியோட முகம் வெளுத்தே போயிடுச்சு. நாம இப்பவே போய் ஹாக்ரிட பார்த்தாகணும். ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டதும் உனக்கு இது விசித்திரமா படல அப்படின்னு கேட்டபடியே ஹாரி புல் தரையிலிருந்து எழுந்து நின்னான். ஹாக்ரிட்க்கு தனக்கு ஒரு டிராகன் வேணும்னு ரொம்ப நாளா ஆசை. சட்டுன்னு யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஒரு டிராகன் முட்டையை கொடுத்துருக்காரு. எத்தனை பேரு டிராகன் முட்டையோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அது சட்டத்துக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சும் ஹாக்ரிட சந்திச்சது தங்களோட அதிர்ஷ்டம் தானே நினைப்பாங்க. ச்சே எனக்கு ஏன் இது முன்னாடியே தோணாம போச்சு
அப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ரான் கேட்டுட்டு திரும்பி பார்த்தப்போ ஹாரி வேகமா ஃபாரஸ்ட்டை நோக்கி எந்த பதிலும் சொல்லாம ஓடிட்டு இருந்தான். ஹேக்ரிட் ட்ரௌசர்ஸும் ஸ்லீவ் சுருட்டி விட்ட சட்டையும் போட்டு அவர் வீட்டு வெளியில ஒரு ஆர்ம் சேர் போட்டு உட்காந்து பட்டாணிகளுக்கு தோல் உரிச்சு ஒரு பெரிய பவுல்ல போட்டுட்டு இருந்தாரு. ஹலோ அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சபடியே, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சா, நாம டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. எஸ் ப்ளீஸ் அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே ஹாரி குறுக்க பூந்து, இல்லை நாங்கள் அவசரமாக வந்திருக்கோம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஹேக்ரிட் அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் நைட் நாபர்ட்டை நீங்கள் ஜெயிச்சு வாங்கினப்போ யாருன்னு தெரியாத ஒரு ஆள் கூட நீங்கள் கார்ட்ஸ் விளையாண்டிங்கல்ல, அவர் பார்க்க எப்படி இருந்தாரு? தெரியல அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப சகஜமாக பதில் சொன்னார். அவரோட கிளாக்கை கழட்டவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் 3 பேரும் ஆச்சரியத்தில் புருவத்தை தூக்குனாங்க. அங்கே அதெல்லாம் சகஜம்தான். ஹாக்ஸ் ஹெட்ல அந்த மாதிரி வினோதமான மனுஷங்க நிறைய பேரை பார்க்க முடியும். அது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்பு. அவர் ஒருவேளை டிராகன் டீலராக இருப்பாரோ என்னமோ, ஆனால் நான் அவர் முகத்தை பார்க்கவே இல்லைதான். ஒரு முக்காடு போட்டு மூடியே வச்சிருந்தாரு. ஹாரி பீஸ் கொட்டி வச்சிருந்த அந்த பெரிய பவுலுக்கு பக்கத்தில் உட்காந்தான். அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க ஹேக்ரிட்? ஹாக்வர்ட்ஸை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஹேக்ரிட் புருவத்தை சுருக்கி யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆமாம், அவர் என்கிட்ட என்ன பண்ணுறேன்னு கேட்டாரு. நான் கேம் கீப்பராக இருக்கிறதா சொன்னேன். அப்புறம் நான் என்னென்ன விலங்குகள் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு கேட்டாரு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்ப தான் நான் எனக்கு ஒரு டிராகன் வேணுங்கிறத பற்றி சொன்னேன். அப்புறம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா அவர் எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் தான் அவர் சொன்னார் அவர்கிட்ட ஒரு டிராகன் முட்டை இருக்கிறதா, அதுக்காக வேணும்னா அவர் கூட கார்ட் கேம்ஸ் விளையாட சொன்னார். ஆனால் என்னால் அதை பார்த்துக்க முடியுமான்னு அவருக்கு உறுதியாக தெரியல. அதை சிரமப்படுத்திடக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு போல. அப்போ தான் நான் சொன்னேன், ஃப்ளஃபியை பார்த்துக்கிறது கூட கம்பேர் பண்ணனா டிராகன் ஈஸியாக தான் இருக்கும்னு. அப்புறம் என்னாச்சு? அப்போ அவர் ஃப்ளஃபி மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரா அப்படின்னு ஹாரி கொஞ்சம் குரலை தாழ்த்தி கேட்டான். நிச்சயமா, ஹாக்வர்ட்ஸை சுற்றியே இருந்தாலும் எத்தனை பேர் 3 தலை நாயை பற்றி கேள்விப்பட்டிருக்க போகிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஃப்ளஃபி பார்க்க மட்டும்தான் பயங்கரமாக இருப்பான், மற்றபடி அவன் ரொம்ப சாது. அவனை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னா அவனை பாட்டு கேட்க வச்சா போதும், உடனேயே தூங்க ஆரம்பிச்சிடுவான். சட்டுன்னு தான் என்ன சொல்லியிருக்கோங்கிறத உணர்ந்த ஹேக்ரிடோட முகம் இருண்டு போயிடுச்சு. நான் இதை சொல்லியிருக்க கூடாது, நீங்கள் இதை மறந்துடுங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி வளர ஆரம்பிச்ச ஹேக்ரிட், ஹேய் எங்கே போகிறீங்க அப்படின்னு கத்தினாரு. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேரும் என்ட்ரன்ஸ் ஹால் ஓடி வந்து சேர்ற வர ஒருத்தங்க கிட்ட ஒருத்தவங்க பேசிக்கவே இல்லை. அந்த இடம் நல்லா குளிர்ச்சியாக இதமாக இருந்ததை உணர முடிஞ்சிச்சு. நாம் டம்பிள்டோர் கிட்ட போகலாம் அப்படின்னு ஹாரி சொன்னான். ஹேக்ரிட் யாருன்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட ஃப்ளஃபியை எப்படி கடந்து போறதுன்னு சொல்லியிருக்காரு. முக்காடு கீழே இருந்தது ஸ்னேப்போ வால்டமோட்டோ. ஹேக்ரிட குடிக்க வச்சு வேலையை சுலபமாக்கிட்டாங்க. அநேகமா டம்பிள்டோர் நம்ம சொல்றதை நம்புவாரு. ஃபிரன்ஸை கூட நமக்கு ஆதரவா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை பேன் தடுக்கலன்னா. டம்பிள்டோரோட ஆஃபீஸ் எங்க இருக்கும்? அவங்க சுத்தி முத்தி பார்த்தாங்க, சைன் போர்டு ஏதாவது சரியான வழிகாட்டுறதுக்கு இருக்கான்னு. ஆனா இதுவரை யாருமே டம்பிள்டோர் எங்க இருக்காருன்னு சொன்னதே இல்லை. அவரை போய் பார்த்துட்டு வந்ததா கூட யாரையும் அவங்களுக்கு தெரியல. நாம பேசாம அப்படின்னு ஹாரி தொடங்கினப்பவே அந்த ஹால் ஃபுல்லா எதிரொலிக்கக்கூடிய ஒரு குரல் கேட்டது. 3 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ப்ரொஃபசர் மெகோனகல் தான் அது. அடுக்கடுக்கா கையில நிறைய புக்ஸை வச்சு நின்றுகிட்டு இருந்தாங்க. ஹாரியும் ரானும் யோசிச்சபடி நின்றுக்கிட்டு இருந்தப்பவே, நாங்கள் ப்ரொஃபசர் டம்பிள்டோரை பார்க்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப தைரியமாக சொன்னா. ப்ரொஃபசர் டம்பிள்டோரை பார்க்கணுமா அப்படின்னு ப்ரொஃபசர் மெகோனகல் திருப்பி கேட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ மர்மமாக தோணுச்சோ என்னவோ. ஏன் பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்டதும், அது கொஞ்சம் ரகசியமான விஷயம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இதை சொல்லாமல் இருந்திருக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பவே ப்ரொஃபசர் மெகோனகல் மூக்குல இருந்து கோவம் அனல் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இங்கிருந்து கிளம்பி போனாரு அப்படின்னு அவங்க எந்த உணர்ச்சியும் இல்லாம சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல இருந்து அவசர செய்தியோட ஆந்த வந்ததும் உடனேயே பறந்து லண்டனுக்கு போயிட்டாரா இப்பவா அப்படின்னு ஹாரி ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி கேட்டான். ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ஒரு மாபெரும் மந்திரவாதி போட்டர். இன்னைய நிலைமைக்கு பல பேருக்கு அவரோட உதவி தேவைப்படுது. ஆனா இது ரொம்ப முக்கியமானது. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல இருக்க வேலையை விட இது முக்கியமானதா போட்டர்? பாருங்க ப்ரொஃபசர் அப்படின்னு ஹாரி ரொம்ப எச்சரிக்கையா சொல்லிட்டு, இது ஃபிலாசபர் ஸ்டோனை பத்தினது அப்படின்னு சொன்னான். ப்ரொஃபசர் மெகோனகல் அவன் என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்திருந்தாங்களோ என்னவோ. அவங்க கையில இருந்த புக்ஸ் அத்தனையும் கீழே போட்டுட்டு திரும்பி அதை எடுக்கணும்னு கூட யோசிக்காம உறைஞ்சு போய் நின்னாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பதட்டமா கேட்டாங்க. ப்ரொஃபசர், அந்த கல்லை யாரோ திருட முயற்சி பண்றாங்க. நான் ப்ரொஃபசர் டம்பிள்டோர் கிட்ட பேசணும். அதிர்ச்சியும் சந்தேகமுமா அவனை பார்த்த மெகோனகல், ப்ரொஃபசர் டம்பிள்டோர் நாளைக்கு வந்துடுவாரு அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சுட்டு, உனக்கு எப்படி அந்த ஸ்டோனை பத்தி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அதை யாராலையும் திருட முடியாது, ஏன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனா ப்ரொஃபசர் பாட்டர், நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் அப்படின்னு அவங்க சுருக்கமா சொல்லிட்டு கீழே குனிஞ்சு கீழே விழுந்த புக்ஸை எடுக்க ஆரம்பிச்சாங்க.
நீங்க 3 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்பி வெளியில போய் சூரிய வெளிச்சத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அவங்க அங்க இருந்து போகல. ப்ரொஃபசர் மெகோனகல் அவங்க கண் பார்வையில இருந்து மறைஞ்சிட்டாங்கன்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட்டு தான் அப்படின்னு ஹாரி சொன்னான். இன்னைக்கு ராத்திரி ஸ்னேப் அந்த டிராப் டோரை கடந்து போக போறாரு. அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. டம்பிள்டோரையும் இங்கிருந்து அனுப்பிட்டாரு. நான் உறுதியா சொல்றேன், மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ன்ற பேர்ல டம்பிள்டோருக்கு நோட் அனுப்புனதும் அவர் வேலையா தான் இருக்கும். லண்டன்ல டம்பிள்டோரை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்களா இல்லையா பாரு. ஆனா நம்மளால இப்ப என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்க வாயெடுத்த ஹெர்மாயினி மூச்சு திணறி போய் நின்னா. ஹாரிக்கும் ரானுக்கும் பதட்டத்துல கால் தரையிலே நிக்கல. ஏன்னா அவங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தது ஸ்னேப். குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு மிருதுவான குரல்ல சொன்ன அவரை 3 பேரும் கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமும் சந்தேகமுமா உதட்ட சுழிச்சு சிரிச்சாரு. என்ன சொல்ல போறோன்ற ஐடியாவே இல்லாம நாங்க அப்படின்னு ஹாரி பேச தொடங்கினப்பவே, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா நீ ஏதோ பண்ண போறன்னு எல்லாம் நினைச்சிடுவாங்க. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு கிரிஃபண்டார் கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்டதும் ஹாரிக்கு முகம் செவந்து போயிடுச்சு. 3 பேரும் அங்கிருந்து வெளியில போக கிளம்புனாங்க. ஆனா ஸ்னேப் மறுபடியும் அவங்கள திரும்பி கூப்பிட்டு, நான் உன்னை எச்சரிக்கிறேன் போட்டர், இதுக்கு மேலேயும் நைட்ல வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிய வந்தது, நான் தனிப்பட்ட முறையிலையும் சொல்றேன், நீ நிச்சயமா ஸ்கூல்ல இருந்து துரத்தப்படுவ. குட் டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாஃப் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. கல்படிகள்ல இறங்கிக்கிட்டே ஹாரி மற்ற 2 பேரையும் திரும்பி பார்த்தான். சரி, நாம இப்ப என்ன பண்ணணும்னா அப்படின்னு அவசரமா மெதுவான குரல்ல சொல்ல ஆரம்பிச்சான். நம்மள ஒருத்தவங்க ஸ்னேப் மேல ஒரு கண்ணை வைக்கிறதுக்காக ஸ்டாஃப் ரூம் வெளியில வெயிட் பண்ணணும். ஒருவேளை அவர் அங்கிருந்து கிளம்புனா அவரை பின்தொடரணும். ஹெர்மாயினி, இது நீ பண்ணா சரியா இருக்கும். நான் ஏன் இதை பண்ணணும்? நிச்சயமா உன்னால தான் பண்ண முடியும். ஏன்னா உன்னால தான் ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக்காக காத்திருக்கிறதா பாசாங்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமான குரல்ல, ஹோ ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அநேகமா 14B கொஷினை நான் தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு, ஓ ஷட் அப் அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்னேப்பை கண்காணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. நாம 2 பேரும் 3rd ஃப்ளோர் காரிடாருக்கு வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. ஆனா அவங்க பிளானோட இந்த 2வது பகுதிக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. சரியா ஃப்ளஃபி இருக்கிற அந்த காரிடார் கதவை அவங்க அடைஞ்சப்போ ப்ரொஃபசர் மெகோனகல் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா இந்த தடவை கோவத்துல காச் மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை மந்திரக்கட்டுகளையும் தாண்டி இந்த இடத்த அவ்வளோ சுலபமா கடந்து நீங்க போயிடலான்னு நினைச்சிங்களா அப்படின்னு ப்ரொஃபசர் மெகோனகல் கோவத்துல வெடிச்சு செதற ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் இந்த பைத்தியக்காரத்தனம்லாம். இன்னொரு தடவை இந்த இடத்துக்கிட்ட உங்களை பார்த்தேன், கிரிஃபெண்டார்ல இருந்து இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்துடுவேன். ஆமா வீஸ்லி, என்னோட ஓன் ஹவுஸ்ல இருந்து தான். அதுக்கப்புறமும் ஹாரி அண்ட் ரானால என்ன பண்ணிட முடியும்? நேரா காமன் ரூம் வந்து சேர்ந்தாங்க. அட்லீஸ்ட் ஹெர்மாயினியாவது ஸ்னேப்பை கண்காணிக்கிறாளே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே ஃபேட் லேடி இருந்த போர்ட்ரேட் ஹோலை திறந்துக்கிட்டு ஹெர்மாயினி உள்ள வந்து சேர்ந்தா. ஐம் சாரி ஹாரி, ஸ்னேப் அங்கேருந்து வெளியில் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் கையோட போய் அவரை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஸ்னேப் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியலை. அப்போ அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி சொன்னதை கேட்டு அவங்க 2 பேரும் ஹாரி முகத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் முகம் வெளுத்து போயிருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவன் கண்களில் ஒரு பிரகாசம். இன்னைக்கு நைட்டு நான் இங்கேருந்து வெளியில் போய் அந்த ஸ்டோனை முதல்ல எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு ஹாரி சொன்னதை கேட்டு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு ரான் கத்துனான். நீ அப்படி போக முடியாது. ஸ்னேப்பும் மெகோனகலும் அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா நீ போனேன்னா உன்னை கண்டிப்பாக ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்க. துரத்துனா துரத்தட்டும் அப்படின்னு ஹாரி சத்தமா கத்திட்டு, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒருவேளை ஸ்னேப் முதல்ல கல்லை எடுத்துட்டா வால்டமோர்ட் திரும்பி வந்துடுவான். ஒருவேளை அப்படி நடந்தா அவன் என்ன பண்ணுவான்னு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்படலையா? அதுக்கப்புறம் என்னை இங்கிருந்து துரத்தி அடிக்க ஹாக்வர்ட்ஸ் எங்க இருக்க போகுது? உடைச்சு தர மட்டும் ஆக்கிடுவான். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கூலை டார்க் ஆர்ட்ஸ்க்கான ஸ்கூலா மாத்திடுவான். பாயிண்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் இதுக்கு மேல ஒரு விஷயமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கிரிஃபெண்டார் ஒருவேளை ஹவுஸ் கப்பை ஜெயிச்சிட்டா மட்டும் அவன் உங்களையும் உங்க ஃபேமிலிஸையும் சும்மா விட்டுற போறானா? ஒருவேளை நான் கல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்டேன்னா நேரா டர்ஸ்லீஸ் கிட்ட போய் வால்டமோர்ட் வந்து என்னை கண்டுபிடிக்கிற வரை காத்திருக்க வேண்டியதுதான். என்ன இப்போ உடனே சாகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டா சாவேன். ஏன்னா அவனோட டார்க் சைட் பக்கம் நான் போறதில்ல. நீங்க சொல்ற எந்த சமாதானமும் இன்னைக்கு நைட் நான் அந்த டிராப் டோர்க்குள்ள போறதை தடுக்க போறதில்ல. வால்டமோர்ட் என்னோட பேரண்ட்ஸை கொன்றிருக்கான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேரையும் பார்த்தபடியே ஹாரி நின்னா. நீ சொல்றது சரிதான் அப்படின்னு ஹெர்மாயினி மெதுவான குரல்ல சொன்னா. நான் இன்விசிபிலிட்டி கிளாக்கை யூஸ் பண்ணிக்க போறேன். ஏதோ அதிர்ஷ்டவசமா எனக்கு அது திரும்பி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹாரி. நம்ம 3 பேரையும் அது கவர் பண்ணுமா அப்படின்னு ரான் கேட்டதும், 3 பேரையுமா அப்படின்னு ஹாரி ஆச்சரியத்துல கத்திட்டான். அப்புறம் என்ன, நாங்க உன்னை தனியா விட்டுருவோமா அப்படின்னு ரான் சொன்னதும், நிச்சயமா இல்ல அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப தைரியமா சொன்னா. நாங்க இல்லாம அந்த ஸ்டோனை எடுத்துட முடியும்னு நீ எப்படி நினைச்ச? நான் பேசாம போய் என் புக்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரேன், ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா உங்க 2 பேரையும் சேர்த்து ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களே. நிச்சயமா அப்படி ஆகாது. ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக் என்கிட்ட ரகசியமா சொன்னாரு. நான் 120%க்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறதா. அப்புறம் எப்படி என்னை துரத்துவாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஹெட்மாயினி நேரா அவ புக்ஸை புரட்ட ஓடுனா.